சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரொம்ப அழகான ஒரு காட்டுல ரோசி குருவியும் ராணிக்காகவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. இந்த ரெண்டு குருவிங்களும் வேற எந்த குருவிங்க கூடயும் சேர மாட்டாங்க. அந்த காட்டிலேயே இவங்க ரெண்டு பேரு தான் ரொம்ப நெருங்கிய தோழிகளாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் தன்னோட உணவை தேடுறதுக்காக கூட சேர்ந்து தான் போவாங்க. உணவை கூட சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் ராணிக்காகவும் தன்னோட கூட்டுல ஒரு முட்டையை இட்டது. இத பார்த்த ரோசி குருவி ராணிக்காகத்தை பார்த்து இப்படி சொல்லுச்சு. ராணி, உன்னோட முட்டை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நானும் நாளைக்கு என்னோட முட்டைய இட போறேன். சரி ரோசி, நம்ம ரெண்டு பேரும் முட்டைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கலாம், சரியா? இப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ரோசி குருவி சொன்ன மாதிரியே தன்னோட கூட்டுல ரோசி குருவி ஒரு முட்டையை இட்டது. ராணி, பாத்தையா, நானும் ஒரு முட்டை இட்டிருக்கேன் அப்படின்னு ரெண்டு குருவிகளும் பேசிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு மலை மேகம் வந்தது. அந்த மலை மேகம் அந்த ரெண்டு குருவிங்களை பார்த்து இப்படி சொன்னது. குருவிங்களா, இன்னும் 2 நாட்கள்ல இந்த காட்டுல ரொம்ப பலத்த மழை வர காத்திருக்கு. நீங்க உங்களுக்கு தேவையான உணவை சேகரிச்சு வச்சுக்கோங்க. நான் வேற காட்டுக்கு போய் அந்த குருவிங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேகம் அங்கிருந்து போயிடுச்சு. ராணி, இன்னும் 2 நாள் தான் இருக்கு மழை வர. நம்ம ஒரு நல்ல வீட்டை கட்டணும். வா, அதுக்கு தேவையான விறகுகளை போய் தேடி பார்க்கலாம். அதுலதான் ஒரு சிக்கலே இருக்கு ரோசி. எனக்கு இந்த மாதிரி வீடு கட்ட தெரியாது ரோசி. சரி ராணி, வா, நான் உனக்கு உதவி செய்யறேன். நம்ம 2 பேரும் இப்ப போய் விறகு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரோசி குருவியும் ராணிக்காகவும் விறகு தேடி அங்கிருந்து கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள வந்தாங்க. ரொம்ப தூரம் பறந்தும் அவங்களுக்கு விறகே கிடைக்கல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப கொஞ்சமா விறகு கிடைச்சது. அதை ராணிக்காகவும் ரோசி குருவி ஆளுக்கு பாதியா கட்டிக்கிட்டு அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த விறகை தூக்கிட்டு அவங்க 2 பேருனாலையும் பறக்க முடியல. இருந்தும் அவங்க பறந்து போனாங்க. ரோசி, இந்த விறகு ரொம்ப கனமா இருக்கு ரோசி. இந்த விறகை வச்சு என்னால பறக்கவே முடியல. ராணி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம வேகமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன 2 குருவிங்களும் தன்னோட இடத்துக்கு வந்தாங்க. ரோசி, நான் ஒரு யோசனை சொல்றேன். நம்ம கிட்ட விறகும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டை கட்டி அதுல 2 பேரும் இருந்துக்கலாமா? நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு ராணி. நம்ம கிட்ட நாட்களும் கம்மியா தான் இருக்கு, விறகும் கம்மியா தான் இருக்கு. ரோசி, என்கிட்ட இருக்கிற மரம் ரொம்ப வலுவான மரம். அதனால என்னோட மரத்திலேயே நம்ம இந்த வீட்டை கட்டிக்கலாம். சரி ராணி அப்படின்னு 2 குருவிகளும் பேசிக்கிட்டு வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை கட்டி முடிச்சாங்க. ராணி, ஒரு வழியா நம்ம வீட்டை கட்டி முடிச்சாச்சு. இனிமேல் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம முட்டைங்க 2 பேரும் பத்திரமா இருப்பாங்க. ஆமா ரோசி, ஆனா வீடும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ரோசி. இப்படியே 2 நாட்கள் கடந்து போச்சு. ரோசி குருவி தன்னோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது மழை வர ஆரம்பிச்சது. உடனே ரோசி குருவி, ஆஹா, மழை வர ஆரம்பிச்சதே, நம்ம போய் நம்ம முட்டையை எடுத்துக்கிட்டு ராணி வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொன்ன குருவி ராணி வீட்டுக்கு போய் ராணியோட கதவை தட்டுச்சு. ராணி வெளியே வந்து இப்படி சொல்லுச்சு. ஏன் ரோசி கதவை தட்டிட்டே இருக்க? நான் தூங்கிட்டு இருந்தேன் ரோசி. ராணி, மழை வர ஆரம்பிச்சது. என் முட்டையை எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன். என்ன கொஞ்சம் உள்ள விடு. ரோசி, இது என்னோட வீடு. என்னோட வீட்டுக்குள்ள நீ ஏன் வர்ற? ராணி, உன்னோட வீடா? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இந்த வீடை கட்டணும். 2 பேரும் சேர்ந்து இருந்துக்கலாம் தானே நீ சொன்ன. அது சொன்னதெல்லாம் அப்போ. இப்போ முட்டையில இருந்து என்னோட குழந்தை வெளி வந்துருச்சாக்கும். எனக்கும் என்னோட குழந்தைக்குமே இந்த வீடு சரியா இருக்கும். உனக்கு இந்த வீட்டுல இடம் இருக்காது. ராணி, நீ ரொம்ப தப்பு பண்ற ராணி. மழை வேற ரொம்ப அதிகமா வருது ராணி. என்ன வீட்டுல விடு
உனக்கு என்னோட வீட்டில் இடம் இல்லை ரோசி, நீ வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோ. அப்படின்னு ராணிக்காகவும் சொன்னதும் வீட்டு கதவை அடைச்சிட்டு ராணிக்காகவும் வீட்டுக்குள்ள போயிருச்சு. ஐயோ, இந்த ராணி ஏன் இப்படி பண்ணிச்சு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்னோட முட்டைய வச்சுக்கிட்டு இந்த காட்டுல நான் மலையில எங்க போவேன்? கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடவுளே, நீதான் என்னையும் என் முட்டையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோசு குருவி அங்கிருந்து ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டே இருந்தது. அதே சமயம் ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள தன்னோட முட்டையை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தூங்கிட்டு இருந்தது. அதே சமயம் ரோசி குருவி அப்படி பறந்து வந்துட்டு இருக்கும்போது மழையோட தாக்கம் தாங்காம குருவி அதோட முட்டையை கீழே விட்டுருது. ஐயோ என்னோட முட்டை, ஐயோ என்னோட முட்டை! அந்த முட்டை ஒரு அற்புத விளக்கு மேல போய் விழுந்தது. அந்த முட்டை விழுந்த வேகத்துல அந்த அற்புத விளக்குல இருந்து ஒரு நல்ல பூதம் வெளியே வந்தது. ராணியே, நீங்கள் என்னை அழைத்தீர்களா? நான் வந்து விட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளுங்கள், நான் தருகிறேன். என்னோட முட்டை உடைஞ்சு போச்சு, அதை நீ எனக்கு திருப்பி கொடுக்கணும். உடனே அந்த பூதம் அந்த உடைஞ்ச முட்டைய முழு முட்டையாக்கி குருவிக்கிட்ட கொடுத்துச்சு. ரோசி குருவிக்கு ஒரே ஆச்சரியம். அங்க என்ன நடக்குதுன்னு ரோசி குருவிக்கு புரியல. பூதமே, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி நீங்க உடைஞ்ச முட்டைய இப்படி கொண்டு வந்தீங்க உயிரோட? ராணியே, இது ஒரு அற்புத விளக்கு. இந்த அற்புத விளக்கு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நான் அடிமை. அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன். இப்போ இந்த அற்புத விளக்கு உங்ககிட்ட இருக்கு. நீங்க என்னை கூப்பிட்டதுனால நான் வந்தேன். ராணியே, நான் உங்கள் சேவகன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கூறுங்கள். அதை நான் உடனே உங்களுக்காக செய்வேன். பூதமே, நான் சொல்வதை நீ கேட்பாய் என்றால் எனக்கு ஒரு வீடு வேண்டும். அதில் நானும் என் முட்டையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் ராணி, தாங்கள் உத்தரவின்படி கண்டிப்பாக நான் நடந்து கொள்வேன். இதோ உங்களுக்காக இந்த வீடு. அப்படின்னு அந்த பூதம் சொன்ன உடனே அங்க ஒரு பெரிய வீடு, அழகான வீடு வந்தது. ரொம்ப நன்றி பூதமே. ராணியே, நான் இந்த அற்புத விளக்கினுள் போகிறேன். உங்களுக்கு எப்ப எது வேணுமோ நீங்கள் என்னை அழைத்தால் நான் கண்டிப்பாக வருவேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. உடனே அந்த ரோசி குருவி தன்னோட முட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த அற்புத விளக்கும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்தது. அதே சமயம் ரோசி குருவிக்கு ரொம்ப பசி எடுத்தது. அப்போ பூதமே, நீங்கள் வெளியே வாருங்கள். ரோசி குருவி அப்படி சொன்னதும் அந்த அற்புத விளக்குல இருந்து பூதம் வெளியே வந்தது. மகாராணி, தாங்கள் உத்தரவிடுங்கள். பூதமே, எனக்கு ரொம்ப பசிக்குது, பழங்கள் கொஞ்சம் வேணும். ரோசிக்குருவி அப்படி சொன்னதும் பூதம் 2 கூட நிறைய பழங்களை வர வச்சது. இதனால ரோசிக்குருவி தன்னோட முட்டையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிடுச்சு. தனக்கு தேவையான உணவுகளையும் அந்த பூதங்கிட்ட இருந்து வாங்கிக்கிடுச்சு. ரோசிக்குருவி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதனால ரோசிக்குருவிக்கு ஒரு நல்ல வீடும் கிடைச்சது, நிறைய பழங்களும் கிடைச்சது. அதே சமயம் ராணிக்காக தன்னோட வீட்டுல தூங்கிட்டு இருந்தது. அப்போ வீடு ஆட ஆரம்பிச்சது. ஐயோ, வீடு வேற ஆடுகுதே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த மலையில வீடு வேற உடைஞ்சு போயிரும் போல இருக்கே. அப்படி ராணிக்காக நினைச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு அதோட வீடு கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. ராணிக்காகத்தோட முட்டையும் வீடு கூடயே உடைஞ்சு போயிடுச்சு. ஐயோ, என்னோட முட்டை இப்படி உடைஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தை இனிமே நான் பார்க்கவே முடியாது. அப்படின்னு அழுதபடியே ராணிக்காகவும் அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டே அந்த மரத்து மேல நின்றுட்டு இருந்தது. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது, மழையும் நின்னது. மறுநாள் ரோசி குருவி முட்டையிலிருந்து ரோசி குருவியோட குழந்தை வெளி வந்தது. உடனே ரோசி குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. குழந்தைங்களா,
இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒருவங்களுக்கு நல்லது நினைச்சாலும் நல்லது செய்தாலும் நமக்கும் நல்லது தான் நடக்கும். அதே மாதிரி ஒருவங்களுக்கு நம்ம தீமை செய்தா நமக்கும் தீமை தான் நடக்கும். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.